யாழ்ப்பாணத்தில் பொது சுகாதாரம் மிகவும் கடைபிடிக்கப்படுவதாகவும் சுகாதார சீர்கேடான இந்த விடயங்களையும் பார்க்க முடியவில்லை என்றும் தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் இயக்குநரான முனைவர் சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்கும் தனியார் ஊடகம் ஒன்று நிகழ்ச்சியில் கலந்து கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் பிறந்து வளர்ந்த கன்னியாகுமரிக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் நெருங்கிய உறவு உண்டு. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊர்களின் பெயர்கள் மற்றும் உணவுகள் கன்னியாகுமரியிலும் உண்டு. அந்த காலத்தில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த பலர் யாழ்ப்பாணத்தில் பணியாற்றியிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் யாழ்ப்பாணத்து பேச்சும் எங்களது பேச்சும் ஒரே மாதிரி இருக்கின்றது. இலங்கையிலேயே 2வது பெரிய வணிக நகரமான யாழ்ப்பாண மக்கள் பெரிய வீடுகளில் வசித்து வருகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் சுகாதாரம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. சுகாதார சீர்கேடான எந்த விடயங்களையும் பார்க்க முடியவில்லை. வீதிகளில் ஒழுங்காக வாகனங்களை செலுத்துகின்றார்கள். அனைவரும் தலைக்கவசம் அணிந்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் இயற்கை மிகவும் அழகாக இருக்கின்றது. பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் வந்து தங்குவதற்கு சிறந்த இடமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமூக கட்டமைப்பு தான் இங்கேயும் இருக்கின்றது. அந்த காலத்தில் மொத்த தமிழ்நாட்டு மக்களும் இலங்கை வானொலியை தான் கேட்பார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் இலங்கை வானொலிகளுக்கு தான் அடிமை. தமிழ்நாட்டு காவல்துறையின் உயர் அதிகாரியான நான் இதுவரை 10 லட்சம் மாணவர்களிடம் நேரடியாக பேசியிருக்கின்றேன். முதன்முறையாக பல்கலைக்கழக மாணவர்களிடம் நேரடியாக பேசியது யாழ்ப்பாணத்தில்தான். தொலைபேசி பாவனை, மதப்பாவனை, போதைப்பொருள் பாவனை என்பவற்றிலிருந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இன்று பெண்கள்தான் கல்வியில் தமிழ்நாட்டிலும் யாழ்ப்பாணத்திலும் முன்னிலை வகிக்கின்றார்கள். உலகளவில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் மிக குறைந்த விலையில் போதைப் பொருட்களையே இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் பயன்படுத்துகின்றார்கள். போதைப்பொருள் ஒழிப்புக்கு 2 காரணங்கள் இருக்கின்றது. அதாவது போதைப் பொருளுக்கான கேள்வியும் விநியோகமுமே அவையாகும். போதைப்பொருள் விநியோகத்தை காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும். போதைப் பொருளுக்கான கேள்வியினை குறைப்பதென்பது மக்களிடத்தையே தங்கியுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.